Hello guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டாப் 5 பெஸ்ட் Android OS என்னங்கறத தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்து முடிச்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் நாய்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. வீட்ல வெளியில வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து லிஸ்ட்டையும் பார்ப்போம், கூடவே பார்த்தீங்கன்னா அதோட சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸும் சேர்த்தே பார்ப்போம். நான் தனியாக போகலாம் நினச்சேன், பட் வந்து சேர்த்தே பார்ப்போம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு X86. இந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 9ல் ரன் ஆகும், அதாவது 5 ஓஎஸில் வந்து ரன் ஆகும். உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு 9 இருந்துச்சு, உங்களை அதை யூஸ் பண்ண தெரியும்னா நீங்கள் தாராளமாக இந்த ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதோட சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர்னு பார்க்கும்போது 32 பிட் தான் கொடுத்துருக்காங்க. ரேம் பார்க்கும்போது 1.2 GB கேட்டிருக்கு. ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் பார்க்கும்போது 3 GB தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 64 பிட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் வந்து நார்மலாட்டு வந்து 64 பிட்டுக்கு வந்து சப்போர்ட் ஆகுமான்னு டவுட்டு தான். என்னால் முடிஞ்சால் இந்த ஓஎஸ் டவுன்லோட் பண்ண முடிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக இதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் ஓஎஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளிஸ் ஓஎஸ். இந்த ஓஎஸோட ஐக்கன் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10ல் வந்து ரன் ஆகுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பீட்டா வெர்ஷனில் இருக்குது, இன்னும் ஸ்டேபிள் வரலாம். ஸ்டேபிள் வந்து நீங்களே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் இதோட டவுன்லோட் லிங்க்ஸ் எல்லாத்தோட டவுன்லோட் லிங்க்ஸும் கொடுக்க பார்க்குறேன். இல்லாத பட்சம் வந்து நான் வந்து இதோட சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணுறேன். பிளிஸ் ஓஎஸோட சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளிஸ் ஓஎஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மெமரியும் பார்க்கும்போது ரேம் 1 GB கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா ATA FireGL T2 128. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்மியான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக எந்த லேப்டாப்பில் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஓஎஸை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CPU Intel Pentium 4 1.5 GHz. இதுவும் கம்மியான ப்ராசஸர் தான். ஸோ நீங்கள் வந்து எந்த லேப்டாப்பில் வேணாலும் நீங்கள் வந்து லேப்டாப் PC எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 GB, அதாவது பிளிஸ் ஓஎஸோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 GB. கிட்டத்தட்ட நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஓஎஸோட சைஸும் பார்க்கும்போது மினிமம் 1.5 GBக்குள்ளே தான் வரும். ஸோ நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எந்தெந்த ஓஎஸில் சப்போர்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் XP, அதுக்கப்புறம் விண்டோஸ் விஸ்டா, அதுக்கப்புறம் விண்டோஸ் 7 தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து கண்டிப்பாக விண்டோஸ் 10 வந்து செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தேர்ட் ஓஎஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேடே ஓஎஸ். இதோட சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ்னு பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா UEFI ஃபார்மேட்டில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகுங்கிறத போட்டிருக்காங்க. UEFI ஃபார்மேட் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் ஆகும், UEFI ஃபார்மேட் எப்படி உங்களுக்கு எனேபிள் பண்ணலாங்கன்னு தெரியல. அது வேறு எதுவும் கிடையாது, செக்யூர் புட் எனேபிள் பண்ணுறது தான். அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலாம், மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா மேக்ஓஎஸில் சப்போர்ட் ஆகும், விண்டோஸ் அதுக்கப்புறம் லினக்ஸ்லேயும் வந்து சப்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்குன்னு பார்க்கும்போது 10 GB வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரீ ஸ்பேஸு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹார்ட் டிஸ்கோட பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா GPTயில் இருக்கணும், அதாவது GPT ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து சப்போர்ட் ஆகும். MBRலாம் சப்போர்ட் ஆகாது. உங்களுக்கு MBRலேருந்து GPT எப்படி கன்வெர்ட் பண்ணலாங்கிறது தெரியலையா, நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்த் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ஓஎஸ். இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 7 அல்லது 5ல் வந்து ரன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 7 தான் ரீசெண்டாக உள்ளதுன்னு நினைக்கிறேன். பட் இது நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஆண்ட்ராய்டு ஃபீனிக்ஸ் ஓஎஸ் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாங்க வீடியோ போட்டுருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலன்னா ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்தவங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதோட ரிக்வயர்மெண்ட்ஸ்னு பார்க்கும்போது 2 GB ஸ்டோரேஜ் ட்ரைவ் கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Intel AMD ப்ராசஸர் கேட்குது. லேட்டஸ்ட்டாக உள்ளதும் சரி ஓல்டாக இருந்தாலும் சரி சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 GB வந்து நம்மளோட ஓஎஸ் பூட் பண்ணுறதுக்கான ட்ரைவ் வேணும். ஓஎஸ் பூட் பண்ணுறதுக்காக 8 GB பென் ட்ரைவ் தேவைப்படும். கூட பார்த்தீங்கன்னா 512 MB லார்ஜர் USB ஃப்ளாஷ்னு போட்டிருக்காதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் செப்பரேட் கம்ப்யூட்டர் இன் ஆர்டர் டு ப்ரிப்பேர் த USB ஃப்ளாஷ், அதாவது செப்பரேட் கம்ப்யூட்டர். இப்போ ஒரு லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டருக்கு நீங்கள் லேப்டாப்பில் போடுறீங்கன்னா இன்னொரு கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து அதை பூட் பண்ணணும். அதுதான் அது வந்து செப்பரேட் கம்ப்யூட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபிஃப்த் ஓஎஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஓஎஸ். இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 7ல் ரன் ஆகுது. இதில் எல்லாத்தோடையும் பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது பிளிஸ் ஓஎஸ் தான். ஏன்னா அதான் ஆண்ட்ராய்டு 11ல் வந்து இப்போது பீட்டா வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் ஸ்டேபிள் வரன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அது இல்லாத பட்சம் நீங்கள் வந்து தாராளமாக ஃபீனிக்ஸ் ஓஎஸ் அல்லது நம்மளோட
ஆண்ட்ராய்டு X86 OS நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரைம் OSோட சிஸ்டம் ரிக்யர்மெண்ட்ஸ் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா மினிமம் ரிக்யர்மெண்ட்ஸ் பார்க்கும்போது 3GB ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, 2GB RAM. வீடியோ கார்டு பார்க்கும்போது 128 VRAM உள்ளது, NVIDIA GeForce. அதுக்கப்புறம் சவுண்ட் கார்டு, அதுக்கப்புறம் வீடியோ RAM 216 MB. அதுக்கப்புறம் CPU அதாவது ப்ராசஸர்னு பார்க்கும்போது 2 GHz Intel Core 2 Duos 2 அல்லது அதுக்கு மேலே உள்ளது. ரெக்கமெண்டட் ரிக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிக்சல் ஷேடர் 3.0, வெர்டெக்ஸ் ஷேடர் 3.0, சவுண்ட் கார்டு எஸ். அதுக்கப்புறம் டிஸ்க் ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது 3GB, வீடியோ RAM பார்க்கும்போது 512 MB. இந்த மாதிரி மேலே இருக்கிறது என்ன இல்லாமல் அதை தான் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருவாங்க. இது இவ்வளோ தான் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாப் 5 பெஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஓஎஸ். இதுலேயும் நிறைய இருக்குது, பட் வந்து இதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஓஎஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்னால் முடிஞ்சால் டவுன்லோட் பண்ண முடிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ வந்து நம்மளோட சேனலில் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணால் ஆக்சுவலாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.